நாம் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் நிறைய தடங்கள் இருக்கும்ல. நாமளாவே பண்ணாமல் இருப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல. அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு ஒர்க்கை முழுசாக செஞ்சு முடிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை ப்ராக்ரெஸ் பண்ணுறது, எப்படி அதை முடிக்கிறதுங்கிறதே இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் பேர் டூ த ஒர்க் அண்ட் இதை எழுதினவர் ஸ்டீஃபன் பெசிஃபெல்ட். இந்த புக்கில் நம்ம ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்மளோட எனிமீஸ், எதெல்லாம் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் எப்படி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்மளோட எனிமீஸ்லாம் என்னென்னா ரெசிஸ்டன்ட், ரேஷ்னல் தாட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். ஃபஸ்ட்டு எனிமியே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் தான். என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இவர் சொல்கிறாருன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், செல்ஃப் டவுட்டு, ஃபியரு, இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு இன்விசிபிளான திங். இதை நம்மளால் பார்க்க முடியாது, பேச முடியாது, டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தே வர ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் நம்மளை நம்ம வேலையை செய்ய விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவோம்மா, இந்த வேலையை செய்யாத, இது ஒரு நெகட்டிவான ஒர்க்கு, இல்லைன்னா இது தப்பாக போயிடும், அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்குமாம்மா. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்மளே தான் அட்டாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு நம்மளை பற்றி கவலையே கிடையாது. அது ஒரு நேச்சுரலான ஃபோர்ஸ். அது யார் எந்த ஒர்க் பண்ணாலுமே நான் தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் உலகத்துலேயே நமக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இது ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரகிள். நம்மளோட நெக்ஸ்ட் எனிமி ரேஷ்னல் தாட். ரேஷ்னல் தாட்டுங்கிறது ஆண்டர்ப்ரனர்ஸோட ஒர்ஸ்ட் எனிமி. அது நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட தேர்ட் எனிமி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், என்னவா இருக்கோன்னு. அவங்க நம்மளைய ரிஸ்க் எடுக்கவோ இல்லை ஏதாவது ஒரு டேஞ்சரில் தள்ளவோ விட மாட்டாங்கன்னு தெரியும். ரிஸ்க் எடுக்காமல் நம்மளால் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியாது. நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நியூ ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அவங்க கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கான எனிமீஸ் எல்லாத்தையும் பார்த்தோமா, இப்போ நம்மளோட ஒர்க்கை பண்ணுறதுக்கான கூட்டாளிகள்லாம் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ சொல்ல போகிறவங்க எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டூபிடிட்டி. நாம் எப்போவுமே ஸ்டூப்பிட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க்கை நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். நாம் எப்படி ஸ்டூப்பிடாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. நாம் யோசிக்காமல் அதை பண்ணி முடிக்க தான் ட்ரை பண்ணணும். சில சின்ன குழந்தைங்களாம் பார்த்துருப்போம்ல, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. அவங்க பாட்டு போய் எதுலையாவது ஏறுவாங்க, எதையாவது தள்ளுவாங்க, ஸ்டெப்ஸ்லாம் கூட ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாம் தான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பெரிய மூளை வச்சுருக்கோம், அதனால் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறுகிய மனசுக்குள்ளே போயிடணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்பலாம் பெருசாக யோசிக்க தேவையில்லை, அதை பண்ணி முடிச்சிடலாம். ஒருவேளை அந்த விஷயம் தப்பாக போணுச்சுன்னா நம்ம எப்போ வேணால் ரிவைஸ் பண்ணி நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட நெக்ஸ்ட்டு கூட்டாளி யாருன்னா பி ஸ்டபன். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு கமிட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டபனாக அதுக்கான ஆக்ஷனை பண்ணியே ஆகணும். நாம் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அதோட ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ், நிறைய தப்பு எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே விட ஒஸ்ட்டு டிசிஷன் என்னென்னா அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறது தான். நம்ம எப்போ நம்ம ஒர்க்குக்கு ஸ்டபனாக இருக்கோமோ அப்போ நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். எப்படியாச்சும் அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கணும்னு தான் நினைப்போம். பிளைண்ட் ஃபெய்த்துன்னு சொல்லும்போதே நமக்கு தோணுதில்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு திங்காக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவலான ஏதாவது ஒன்று நம்புங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரியானது தானே. அதை ஃபைட் பண்ணணும்னா சில நம்பிக்கைகளை உருவாக்கி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பேஷன். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அதில் நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃபியர் எல்லாமே போகும். ஆக்சுவலாக பேஷன் இருந்தால் ஃபியரே இருக்காது. நம்மளோட நெக்ஸ்ட்டு கூட்டாளி அசிஸ்டன்ஸை பற்றி ஆத்தர் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த புக்கில் நெக்ஸ்ட் பேஜஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட நெக்ஸ்ட்டு கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை எனிமீஸ்லேயே பார்த்தோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை கூட்டாளியாகவும் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுத்து நம்மளை ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு கிரேட் திங்கே. ஓகே, நம்ம நிறைய எனிமி, கூட்டாளி, ரெசிஸ்டன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போகிறோம்.